நம்ம ஆர்கேஎஃப்ல ஒரு படம் பண்ணி இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த ஒரு இயக்குனர். எஸ், ஹாட் கேக் டைரக்டர் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம். இவருடைய டிமாண்ட் வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜஸ்லயும் இருக்கு. அவ்வளவு டிமாண்ட். கரெக்ட். அதே மாதிரி கமல் சாரோட ரசிகர் பட்டாளம் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு நீங்காத உறுப்பினர் அப்படின்னு என்னைக்கு ஒரு அடையாளம் சொல்லலாம். தனக்குன்னு ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிறந்த இயக்குனர், மிகப்பெரிய கைத்தறலோட லோகேஷ் கனகராஜ் அவர்களை மேடை கிடைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சந்திச்சாலும் ரொம்ப சந்தோஷம். முதல்ல மேஜர் முகுந்த் சாரோட அம்மா, அப்பா, மனைவி, குழந்தை அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை வச்சுக்கிறேன். இந்த படம் அமரனை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு யூஸ்வலாக ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் ஆக போகிற ஒரு படம். அண்ட் அது மாதிரி இது ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நான் நினைக்கல. இது நம்ம ஊர்லேருந்து போய் நாட்டுக்காக உயிர் விட்ட ஒரு வீரனை பற்றின கதை. அண்ட் அதனால் இது நமக்கு ரொம்ப பெருமை சேர்க்குற ஒரு படம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போது சரி, இந்த 2 வருஷமாக ராஜ்குமார் ஆகட்டும் அண்ட் சிவா பிரதர் ஆகட்டும், இந்த என்டையர் டீம் இந்த படத்துக்காக என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஆர்கேஎஃப்ல நான் நிறைய பேர்த்திட்ட கேட்டிருப்பேன் அங்கே படம் எப்படி போகுதுன்னு. எனக்கு தெரிஞ்சு அமரன் ஷூட் வந்து நாங்கள் லியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பேரலாக போச்சு. ஸோ அந்த டெரெயினில் ஷூட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அண்ட் 2 வருஷமாக அதை இவ்வளோ தூரம் ரொம்ப பொத்தி பாதுகாத்து இப்போ இங்கே கொண்டு வந்து காட்டுறாங்கன்னா அதுக்கு இந்த படம் உண்மையிலேயே நமக்கு ஒரு பெருமை சேர்க்கும்னு நம்புகிறேன். ரொம்ப க்ளோஸாக இந்த படம் எப்படி வந்திருக்குன்னு எல்லார்ட்டையும் கேட்டிருப்பேன். அண்ட் அதில் எனக்கு கடைசியாக கிடைச்ச தகவல் படி கமல் சார் இந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னு கேட்டேன் டிஸ்னிகிட்ட. அப்போது அதான் சொன்னார், ஒரு டிஷ்யூ பாக்ஸை கையில் வச்சுட்டே ஃபுல் படம் பார்த்தாருன்னு கேள்விப்பட்டேன். அண்ட் அந்தளவுக்கு இந்த படம் தாக்கத்தை கொடுத்துருக்குன்னு சொன்னார். அண்ட் இன்ஃபேக்ட் அன்பரி மாஸ்டரும் அதே தான் சொன்னாங்க. இந்த படம் முடியும் போது வந்து சோக் ஆச்சு, ஒரு 5 நிமிஷம் தண்ணி கூட குடிக்க முடியல, அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் இருந்ததுன்னு. ஸோ அதே இம்பேக்ட் வந்து நாளைக்கு ஆடியன்ஸ் மத்தியில் இந்த படம் போய் சேரும்னு நினைக்கிறேன். அண்ட் ஏன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்குது. இந்த படத்தை தயாரித்த ஆர்கேஎஃப்ஐ காட்டும் அண்ட் கமல் சார் காட்டும். அண்ட் இந்த படம் வந்து என்டையர் டீமுக்கு சொல்கிறேன், ராஜ்குமார் அண்ட் சிவா பிரதர், சாய் பல்லவி மேம், ஜிவி பிரகாஷ் பிரதர் அண்ட் மகேந்திரன் சார், டிஸ்னி ப்ரோ, அன்பு சார், எல்லாருக்குமே பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து நான் ஆர்கேஎஃப்ஐ வந்து மேஜர் முகுந்த் சார் கொடுத்த ட்ரிபியூட்டுங்கிறத தாண்டி என்டையர் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து மேஜர் முகுந்த் சாருக்கும் இந்தியன் ஆர்மிக்கும் கொடுக்குற ட்ரிபியூட்டுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஒரே ஒரு கேள்வி சார், உங்கள் படத்தில் நிறைய டான்ஸை மாஸாக காட்டியிருக்கீங்க. எப்போ எங்க டானை மாசா காட்ட போறீங்க? அதான் பேசிட்டு இருந்தோம். அதான் துப்பாக்கி கையில் வாங்கிட்டார்ல மணிவன். சூப்பர் சார். தேங்க்யூ so much for joining us. Thank you.